அதாவது ஷஹீதுகளுக்கு ஜனாசா குளிப்பாட்ட தேவையில்லை என்று சொன்னோம். அப்போ ஆக்சிடென்ட்ல மூத்தாரவங்களே அவங்களுக்கு குளிப்பாட்டணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆக்சிடென்ட், இடிபாடு, விபத்துகள்ல சிக்கி, ஏன்னா இவங்களெல்லாம் ஷஹீதுகள் தானே. ஆனா நம்ம அந்த செய்தியை சொல்லும்போது என்ன சொன்னோம்? போர்க்களத்தில் ஷஹீதாகின்றவர்கள் என்று சொன்னோம். ஷஹீதுகள் பல வகையா இருக்கு. ஷஹீதுகள் என்னது? பல வகையா இருக்கு. அதுல எந்த ஷஹீதுக்கு ஜனாசா குளிப்பாட்ட தேவையில்லை என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்னு சொன்னா, போர்க்களத்தில் ஷஹீதாகின்ற ஷஹீதுக்கு தான் சொன்னாங்களே தவிர எல்லா ஷஹீதுக்கும் அல்ல. இருமாடில் சிக்கி மரணிக்கிற ஒரு ஷஹீது, நீரில் முழுகி இறந்து போற ஒரு ஷஹீது இல்லையா, அதே போன்று விபத்துகளில் மரணிக்கின்ற ஒரு ஷஹீது, வயிற்றுப்போக்கினால் ஏற்பட்டு மரணிக்கின்ற ஒரு ஷஹீது, இப்படி என்ன செய்றாங்க, தீ விபத்தில் ஏற்படுற ஒரு ஷஹீது, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஷஹீதுகள்ல குளிப்பாற்ற முடியாத சில ஜனாசாக்கள் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் அதற்கு தயமம் செய்தால் போதுமானது. குளிப்பாட்ட முடியும் என்று இருக்கிற ஜனாசாவா இருந்தால், இவர்கள் ஷஹீத் என்கிற நிலையில் இருந்தாலும் கூட போர்க்களத்தில் ஷஹீதானவர் அல்ல இவர் என்கிற காரணத்தினால் இவங்களுக்கு குளிப்பாட்டணும். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா?